வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து பீஸும் சோயாவும் வச்சு நம்ம வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறது சொல்றேன் பாருங்க. எண்ணெய் வந்து நான் ஏற்கனவே அடுப்பில் விட்டுருக்கேன். அதோட கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்க போறேன், ஒரு ஸ்பூன் வெண்ணெய். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் நல்லா இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா. காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதே மாதிரி வரமிளகா பொடி வந்து ஒரு ஸ்பூன். உங்களுக்கு காரம் வேணுங்கிறது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தனியா பொடி வந்து 1.5லேருந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். சோயா வந்து நல்லா வெந்நீர் வச்சு அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா தண்ணி எல்லாம் புழிஞ்சு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு 1/2 கப்பு வந்து பட்டாணி, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி அரிசி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்க, இல்லை நார்மல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாம டெய்லி நம்ம யூஸ் பண்ற அரிசியே வந்து வெண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெயும் வெண்ணெயும் காஞ்செடுத்து வந்து தாளிக்கிறத சேர்த்துறேன். இப்போ வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, ஒரு தக்காளி, இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான உப்பையும் சேர்த்துடுறேன். நான் வந்து 1 டம்ளர் வந்து பாஸ்மதி அரிசி, அதாவது 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து தான் ஊற வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு இதுலயே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். அதோட தனியா பொடி, பட்டாணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சோயா வந்து நீங்க எந்த கப்புல அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்புல 1 கப்பு ஃபுல்லா எடுத்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கூட குறைச்சி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏற்கனவே வந்து நான் சோயால உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி சேர்க்கும் போது உப்பு வேணுமா அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பாருங்க, 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி அளந்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் அதை விடுறேன். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து உப்பு வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கிறதுல கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு அரிசியை சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, நல்லா கலரியாச்சு. மூடிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். நான் ஒரு 10 நிமிஷம் அரிசி வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுருவோம். இன்கேஸ் நீங்க வந்து குக்கர்ல வைக்கிறதா இருந்ததுன்னா இதே மாதிரி நல்லா வதக்கிட்டு எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் விடுங்க, கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, நல்லா வெந்தெடுத்து பாருங்க. என்ன பண்ணுவோம், நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா பல நல்லா செட் ஆகி வந்திருக்கும். நம்ம 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. இங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு. எனக்கு நல்லா கலரும் போதே நல்ல வாசனையாகவும் இருக்கு. பாருங்க, நல்லா கலரும் போதே உங்களுக்கே தெரியும், நல்லா உதிரியா நல்லா வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீஸும் சோயாவும் போட்ட ரைஸ் வந்து ரெடி ஆயிடுத்து. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ரைத்தா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.